ரிஷபம். ரிஷபராசிக்காரர்களுக்கு தூள் கிளப்பும் இந்த மாதம். என்ன? 2ஆம் இடத்துல சுக்கிரன், உங்கள் ராசிநாதன். ஒரு 20 நாட்களுக்கு மேலே 2ஆம் இடத்துல இருக்கிறார். 11ஆம் இடத்துல வலுவான நிலைமையில் சனி பகவான் இருப்பது 30 வருஷத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய ஒரு நல்ல ஒன்று. கோச்சார ரீதியில் முதல்ல சனியுடைய பலனை தான் பார்க்கணும். எப்படி இருக்கிறார்? எங்கேயாவது போய் நமக்கு கெடுதலை தரக்கூடிய நிலைமைகளில் இருக்கிறாரா அப்படிங்கிறது தான் முதல்ல பார்க்கணும். கோச்சார ரீதியில் சனியும் குருவும் இன்றைக்கு அட்டகாசமான ஒரு நிலைமையில் இருப்பதாலும் ராசிநாதன் வலுவான அமைப்பில் இருக்கிறனாலையும் பெரிய அளவில் எதுவுமே கெடுதல்கள் நடக்காமல் சாதகமான அம்சங்கள் நிறைய இருக்கக்கூடிய. என்னையா மார்க் போடுவீங்க? 80 மார்க் தாராளமாக ரிஷபராசிக்காரங்களுக்கு போடுவாங்க. 80 மார்க். வயதுக்கு ஏற்றாற்படி தாங்க நல்லபடியாக நடக்கும். இது வரைக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு அப்படியே திருமண உறவுகள் இந்த மாதத்திலேயே, வருகின்ற மாதத்திலேயே நிச்சயார்த்தம். வருஷத்திற்கு இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ளே கல்யாணம் என்கின்ற மாதிரியான சில அமைப்பு. காதல் வரக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். பாருங்கள், 2ஆம் இடத்துல குருவும் சுக்கிரனும் சேர்ந்துருக்கு. குடும்பம் அமையனில்லை. குடும்பம் அமையணும்னா கணவனையோ மனைவியவோ நம்ம அடையாளம் பார்க்கணும்ல, அடையாளம் தெரியணும்ல. அதற்கான அடையாளம் தெரியக்கூடிய நல்ல மாதமாகவும் இந்த மாதம் அப்படியே ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமைஞ்சிருக்கேன். என்னங்க எல்லாம் ஒரு நல்லதாகவே சொல்லிகிட்டு இருக்கிறீங்க, ஏதாவது கெடுதல் இருக்குமா, சாதகமற்ற தன்மைகள் இருக்குமா அப்படின்னு பார்த்தா, பிள்ளைங்களால் ஏதாவது கடன் வாங்க வேண்டியிருக்கும். பிள்ளைங்க என்ன பண்ணுது ஏது பண்ணுதுன்றது லேசாக மனசுக்குள்ளே ஒரு லேசாக ஒரு குற்ற உணர்ச்சி இருக்கும். பிள்ளைங்க படிக்க தான் போகுதா, வேலைக்கு தான் போகுதா இல்லையா. பருவ வயது குழந்தைகளை வைத்திருக்கக்கூடிய ரிஷபராசிக்கார பெற்றோர்களுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியான சூழல்கள் இந்த மாதம் உண்டு.